நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து காம்பினேட்டட் செலக்டர்ஸ். என்னன்னா காம்பினேட்டட் செலக்டர்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் இது உள்ள டைப்ஸ் உண்டு. ஸோ காம்பினேட்டட் செலக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் த ரீசன் பிட்வீன் தி செலக்டர்ஸ். ஸோ என்னன்னா இதில் வந்து தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் காம்பினேட்டட் செலக்டர்ஸ் இன் சிஎஸ்எஸ் போடுது. ஸோ டிசெண்டன்ட் செலக்டர்ஸ், அடுத்து சைல்ட் செலக்டர், அடுத்து அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர், ஸோ ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ். ஸோ ஆனால் அதுக்காண்டி இந்த ரிமைனிங் 2 டைப்ஸை நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டிசெண்டன்ட் செலக்டர்ஸ் இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நார்மலாக ஒரு கேப் விட்டு விடுவது. என்னன்னா டிசெண்டன்ட் செலக்டர்ஸ் மேட்ச் ஆல் எலிமெண்ட் தட் ஆர் டிசெண்டன்ட்ஸ் ஏ ஸ்பெசிஃபைட் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ நார்மலாக ஒரு கேப் விட்டு, ஸோ டிவுக்கு உள்ள இருக்கிற பி டேக். ஸோ அப்படி சொல்லும் போது ஸோ டிவுக்கு உள்ள இருக்கிற எல்லா பி டேக்குமே உங்களுக்கு வந்து கலர் அப்ளை ஆகும். ஏன்னா டிவுக்குள்ள எத்தனை பி டேக் இருக்கு? ஸோ இதான் டிவ். ஸோ அதுக்குள்ள 1 பி டேக், ஸோ 2. ஸோ இதுவும் டிவுக்குள்ள தான் இருக்கு இந்த பி டேக். இதோட டைரக்ட் பேரண்ட் டிவால் ஆனாலும் கூட ஸோ அது டிவுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதுவும் கலர் மாறுது. ஸோ இதுதான் இந்த செலக்டரோட. ஸோ அதுக்கடுத்து சைல்டு செலக்டர். ஸோ சைல்டு செலக்டருங்கிறது வந்து இதை வந்து டேரக்ட் செலக்டர் கூட சொல்லலாம். என்னன்னா இப்போ சைல்டு செலக்டர்னா இப்போ பாருங்க டிவ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து டேரக்ட் சைல்டு வந்து இந்த பேராகிராஃப், அடுத்து இந்த பேராகிராஃப், அடுத்து இந்த செக்ஷன், அடுத்து இந்த பேராகிராஃப். இப்போ இதில் கொடுத்துருக்கு என்னன்னா டிவ் டேரக்ட் கீழே இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் எல்லோ மாதிரி அப்படின்னா டேரக்டா இருக்கிற பிடேக். ஸோ அப்படின்னா அந்த டிவுக்கு டேரக்டா இருக்கிற பிடேக் எதுனா இந்த பிடேக் ஒன்று, ஸோ இந்த பிடேக் ஒன்று, இந்த பிடேக் ஒன்று. ஸோ இதுவும் இதுக்குள்ளதான் இருக்கு, பட் டேரக்டா இல்லை. அது ஒரு சைல்டுக்குள்ள சைல்டுல இருக்கு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வேற பிடேக்கும் செகண்ட் பிடேக்கும் ஃபோர்த் பிடேக்குமே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு வந்து எல்லோ கலர்ல இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து தேர்ட் ஒன் வந்து அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர். ஸோ இது என்னன்னா பர்டிகுலரா டிவுக்கு அடுத்த இருக்கிற பிடேக் பர்டிகுலரா ஒரே ஒரு எலமெண்ட்டை கலர் மாற்றோம் பாருங்க. ஸோ டிவ் இருக்கு. ஸோ டிவுக்கு பிளஸ் பின் போட்டாச்சு. ஸோ டிவ் இருக்கு. ஸோ பிளஸ் பி. ஸோ இந்த இருக்கலாம். ஸோ தேர்டு பேராகிராஃப் டேக் வந்து கலர் மாற்றம். என்னன்னா இது டிவ். ஸோ டிவுக்கு அடுத்து அதுக்கடுத்து இது ஒரு டிவ் இருக்கு. ஸோ இந்த டிவுக்கு அடுத்த 7th இது. ஸோ அப்போனா தேர்டையும் 7th-ஐயும் இது மாற்றும் பாருங்க. டிவ் பிளஸ் பின்னு போட்டாங்க. ஸோ டிவுக்கு அடுத்த டிவ் முடியுது. ஸோ டிவுக்கு அடுத்த முடிஞ்ச பிறகு எந்த பிடேக் வருதோ அதுக்கு பர்டிகுலரா பேக்ரவுண்ட் கலர் மாற்றும். ஸோ அப்புறம் பாருங்க இந்த டிவ் இதுல முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வர பிடேக் எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஸோ அது வந்து தேர்ட். அதுக்கடுத்து இன்னொரு டிவ் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து முடிஞ்ச பிடேக் வந்து இன்னொன்று ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து 7. ஸோ அந்த ரெண்டுக்கும் பர்டிகுலரா பேக்ரவுண்ட் கலர் எல்லோவா மாறி இருக்கு. இது வந்து அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர். ஸோ இன்னொன்று வந்து ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர். ஸோ ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர்னா எல்லாமே டிவுக்கு அடுத்த வர பிடேக் எல்லாமே. ஸோ பாருங்க டிவ் இருக்கு. ஸோ பேராகிராஃப் டிவ் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த வர பிடேக் 1, அடுத்து 4, அதுக்கடுத்து பிடேக் வந்துச்சுன்னா ஸோ அதுக்கடுத்து நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி நம்ம அடுத்து எத்தனை பிடேக் போடுதோமோ அவ்வளோ பிடேக்குமே உங்களுக்கு வந்து கலர் மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது டிவுக்கு அடுத்த வரதுதான். ஸோ அது ப்ளஸ் போட்டோம்னா பர்டிகுலராக ஒரே ஒரு பிடேக், நெக்ஸ்ட் வர ஒரே ஒரு பிடேக் எடுத்துக்கும். ஆனால் பட் இந்த சிம்பிள் போட்டோம்னா டெட் சிம்பிள் போட்டோம்னா பர்டிகுலராக அதுக்கு அடுத்து வர பிடேக் ஃபுல்லாமே டேரெக்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இது பேசிக்காக இது இந்த செலக்டரும் ஜென்ரல் சிப்ளிங் செலக்டரும் அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டரும் மட்டும் என்னென்னா தெரிஞ்சுக்கிடுங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம நார்மலாகவே இதான் யூஸ் பண்ணுவோம். ஸ்பேஸ் விட்டு டிவுக்குள்ள இருக்கிற பி, அடுத்து இந்த பேரண்டுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் விட்டு அதோட சைல்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இப்போ டிசனன்ஸ் செக்டார். ஓகே. டிசனன்ஸ் செக்டார்னா நார்மலாக ஸ்பேஸ் விட்டு என்னன்னா நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டு பண்ணுறோம். ஸோ டிவ் அதுக்கடுத்து பி. ஸோ இந்த இதுக்குள்ள ஒரு செக்ஷன் இருக்குங்களா செக்ஷன். ஸோ செக்ஷன் ஃபுல்லு பி. ஸோ இப்படி ஸ்பேஸ் விட்டு பண்ணும்போது இப்போ டிவ் நான் போட்டேன். ஸோ ஸ்பேஸ் விடும் போது அதுக்கடுத்து ஒன்று நான் டிஃபைன் பண்ணுறேன்னா லெஃப்ட்ல உள்ள அதோட பேரண்டாக இருக்கணும். அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த செக்ஷன் அடுத்து ஒரு கேப் விடுதேன். ஸோ அப்போ நான் ஒரு பீட்டாக கொண்டுனா லெஃப்ட் உள்ள அதோட பேரண்டாக இருக்கும். அப்போ டிவுக்குள்ள செக்ஷன்ஸ் இருக்கு, செக்ஷன்ஸ்குள்ள பி இருக்கு. ஸோ அப்போ இப்படி இருந்து பார்த்தோம்னா பிக்கு பேரண்டா செக்ஷன் இருக்கும், செக்ஷனுக்கு பேரண்டா டிவ் இருக்கும். ஸோ புரியுதா? ஸோ அப்போ ஸ்பேஸ் விடும் போது ஸோ அதோட பேரண்ட் ஸ்டைல். ஸோ அதனால் அந்த ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். புரியுதா? ஸோ நார்மலாக நம்ம இதான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ஸோ உங்களுக்கு இந்த செலக்டாரில் ஸோ என்னன்னா
காம்பினேட்டர் செலக்டார்ல உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் அடுத்து சைல்டு அடுத்த அச்சசன் அடுத்து ஜெனரல். ஸோ இதில் உங்களுக்கு நாலு எதுவும் டிஃப்ரென்ஸ் எதுவும் டவுட் இருக்கா? ஸோ ஆமாம் டெல்ட் நான் டெல்ட் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது பர்டிகுலராக அதுக்கு அடுத்து என்னன்னா பாருங்க. ஸோ இப்போ ஒரு டிவ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நார்மலாக ஒரு டிவ் இருக்கு. ஸோ ப்ளஸ் பி டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிவ் பார்க்கும். ஸோ டிவ்வுக்கு அடுத்து டிவ் முடியுது. ஸோ டிவ்வுக்கு அடுத்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்துச்சுன்னா ஸோ நான் அந்த இடத்துல செக்ஷன் செக்ஷன் யூஸ் பண்ணிட்டு சம்திங் ஸோ இந்த மாதிரி நான் அடிச்சு விடுவேன். ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா? ஸோ டிவ்வுக்கு என்னன்னா டிவ்வுக்கு அடுத்து கண்டினியூஸாக வர அந்த பேராகிராஃப் டேக்கை மட்டும்தான் அதை எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ டிவ்வுக்கு அடுத்து பேராகிராஃப் டேக் வரணும்னா அதுக்கு கண்டினியூஸாக அதை எடுத்துக்கிட்டாது. ஸோ இந்த டிவ்வுக்கு பாருங்க, இந்த டிவ்வுக்கு அடுத்தபடியாக பேராகிராஃப் டேக் தான் இருக்கு. ஸோ பி டேக் இருக்கு. ஸோ அதனால இதோட பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு வந்து எல்லோவாக மாறிடு. ஸோ இது வந்து நார்மல் அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர். இப்போ நான் டெல்ட் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணும்போது பாருங்க. ஸோ டிவ்வுக்கு அடுத்த இருக்கிற எல்லா பேராகிராஃப்லுமே மாறுது. ஸோ இங்கே பாருங்க, இந்த டேக்குள்ள நிறைய டேக் உடைக்கல இருக்கு. ஸோ செக்ஷன் ஒரு டேக் இருக்கு. ஸோ அதுக்கடுத்த பேராகிராஃப் டேக் வருது. ஸோ அதுவும் மாறுது. ஸோ அதுக்கடுத்து உள்ள பேராகிராஃப் டேக்கும் மாறுது. ஸோ இந்த இடத்துல நம்ம டிவ்வே போடலனாலும் இங்கே வரைக்குமே உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ 3 4 6 7 8 ஸோ இந்த இது வரைக்குமே உங்களுக்கு வந்து ரெஃப்ரெண்ட் ஆகும். புரியுதா? ஸோ இதான் உங்களுக்கு வந்து ஜென்ரல் சிப்ளிங் செலக்டர். ஸோ ஓகே. ஆனால் பாருங்க, சைடில் உள்ளது மட்டுமே உங்களுக்கு வந்து எடுக்கலை பாருங்க. ஸோ டிவ்வுக்கு அடுத்தபடியாக இருக்குது. ஸோ டிவ்வுக்கு அடுத்தபடியாக இருக்குன்னா டிவ்வுக்கு உள்ள இருக்கிறது மட்டுமே எடுத்துக்கிட்டாரு. புரியுதா? சரி ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து காம்பினேட்டர் செலக்டர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு, அப்படி தானே? ஓகே தான். ஸோ சூடோ கிளாஸஸ் செலக்டர்ஸ். ஸோ சூடோ கிளாஸஸ் செலக்டர்ஸ்னால் நம்ம வந்து எஸ்டர்டே வந்து ஹோவர் யூஸ் பண்ணியிருப்போம். ஹோவர் எதுக்குன்னா பர்டிகுலராக நான் இதை வந்து ஹோவர் பண்ணும்போது என்ன பர்டிகுலராக கலர் மாறணும். ஸோ அப்படின்னா ஹோவர் எஃபெக்ட். ஸோ அது ஒரு எஃபெக்ட். ஸோ அந்த செலக்டாக நான் சூடோ கிளாஸஸில் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். சூடோ கிளாஸஸ், சூடோ எலமெண்ட்ஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. என்னென்னா பர்டிகுலராக பாருங்க, ஆப்ஷனல், அவுட் ஆஃப் ரேஞ்ச், என்த் ஆஃப் டைப் என், அடுத்து இன்வாலிட், இன்ரேஞ்ச், ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் இது எல்லாமே யூஸ் ஆகும். பட் எல்லாமே 5% தான். ஸோ 95% எது யூஸ் ஆகும்னா மேக்ஸிமம் அவங்களே ஸ்டார்டிங்கே கொடுத்துருப்பாங்க டேரக்டாக. ஸோ இந்த இதுதான் 95% யூஸ் ஆகும். ஸோ பாருங்கள், லிங்க், அடுத்து விசிட்டர், ஜஸ்ட் மினிட். ஸோ ஓகே, கேட்குதா? ஸோ சூடோ கிளாஸஸ். ஸோ சூடோ கிளாஸஸில் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய செலக்டர்ஸ் இருக்குது. நம்ம பர்டிகுலராக இம்பார்ட்டன்ட் செலக்டர்ஸ் என்னென்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த செலக்டர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு. ஸோ ஏ லிங்க். ஸோ லிங்க் வந்து டிஃபால்ட்டாக என்ன கலரில் இருக்கும்? ஸோ நம்மளுக்கு வந்து ஏயோட லிங்க் வந்து டிஃபால்ட்டாகவே கலர் ரெட்டு, கலர் ப்ளூவில் இருக்கும். ஓகே, புரியுதா? ஸோ ப்ளூவில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அந்த இடத்துல க்ரீனில் இருக்குது. ஸோ ஏற்கனவே விசிட் ஆகிட்டு இந்த லிங்க். ஸோ இப்போ இந்த இடத்துல விசிட்டட் ஆனோடனே கலர் க்ரீனாக மாறிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ விசிட்டட் ஆனோடனே க்ரீனாக மாறிருக்கு. இப்போ இதை ஓவர் பண்ணும்போது ஹாட் பிங்க். பாருங்க, இந்த லிங்கை ஓவர் பண்ணும்போது ஒரு பிங்க். ஸோ பிங்க் கலரில் மாறுது. ஸோ அதுக்கு அடுத்து இது ஆக்டிவாக இருக்கும்போது, ஸோ ஆக்டிவாக இருக்கும்போது கலர் ப்ளூ. ஸோ நான் ஆக்டிவ்னா அதை அப்படியே கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணும்போது கலர் ப்ளூ. சாரி. ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும்போது கலர் ரெட்டில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னொரு விதமான லிங்கை பண்ணுறேன். ஸோ இது அப்படி நான் இங்கேருந்து காப்பி பண்ணி ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஸோ இந்த இடத்துல அப்படியே காப்பி பண்ணி போட்டுடுறேன். சரி,
இப்போ வந்து ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாகவே எனக்கு என்ன கலரில் இருக்கும்? ஏ லிங்கில் இருக்கும்போது கலர் ரெட். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ பர்டிகுலராக ஏக்கு தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஏற்கனவே விசிட் ஆன மாதிரி தான் காமிச்சு. ஓகேடா. ஓகே. ஸோ நார்மலாக விசிட்டட் தான் ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாகவே காமிக்கு. ஸோ கலர் க்ரீன். ஓகேடா. ஸோ அதுக்கடுத்து நான் ஹோவர் பண்ணுறேன். ஸோ அதே ஏவ ஹோவர் பண்ணுறேன். ஸோ அதே ப்ளூ கலர் பாருங்க. ஹோவர் பண்ணும்போது ப்ளூ கலர். அதுக்கடுத்து ஆக்டிவாக இருக்கும்போது ஸோ ஆக்டிவாக இருக்கும்போது ப்ளூ கலர். ஸோ ஹோவர் பண்ணும்போது பர்டிகுலராக பிங்க் கலர். ஸோ ஆக்டிவாக இருக்கும்போது ப்ளூ கலர். ஸோ அதே மாதிரி ஃபோக்கஸ்னு ஒன்று உண்டு. ஸோ ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன்ஸ் ஓகே. CSS ப்ளீஸ். ஓகே. ஸோ ஓகே. இந்த இடத்துல ஃபோக்கஸ், அடுத்து ஹோவர், அடுத்து இதெல்லாம் நம்ம இந்த ஆக்சுவலி யூஸ் பண்ணுவோம். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் மாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆக்டிவ், அடுத்து செக்குடு வந்து இந்த இன்புட் செக்குடு இருக்குது தெரியுமா? ஸோ இன்புட்டில் வந்து நீங்கள் இன்புட் டைப் யூஸ் பண்ணுறீங்களா? டேக்கில் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? ஆட்ரிபியூட் நேம் டைப். இன்புட் டைப்பில் வந்து ஸோ இன்புட்டில் டைப்னு ஒரு ஆட்ரிபியூட்னு அந்த டைப்பில் வந்து ரேடியோ போட்டால் ரேடியோ ஷேப்பில் வரும். ஸோ பாருங்கள் நான் செக் பாக்ஸ்னால் செக் பாக்ஸ் மாதிரி வரும். பாருங்கள் இப்போது டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ் கொடுங்க. இப்போ இந்த இன்புட்டை அப்படியே காப்பி பண்ணிட்டு அதே செக்குடு ஆகும்போது ஹைட் 100 பிக்சல் கொடுங்க. ஸோ அதுமாதிரி வித் 100 பிக்சல் கலர் வேண்டாம். ஸோ நான் அப்படி கொடுக்கும்போது ஸோ அதுக்கடுத்து இதை நான் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் செக்குடு பண்ணும்போது மட்டும் பர்டிகுலராக ஹைட் 100 வித் 100 ஸோ அதுமாதிரி டேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எஃபெக்ட் ஃபுல்லாமே ஜூடோ கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நிறையா இருக்குது டைப் பாருங்கள். ஸோ நிறைய டைப் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமான டைப்ஸ் வந்து இந்த லிங்க், இந்த பேசிக்காக இங்கே உள்ள டைப்புலாம் மேலே உள்ள டைப்புலாம் நீங்கள் படிச்சிடணும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஸோ எங்கே இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு சைடு பேக்ரவுண்ட் எல்லோ. ஸோ டேரெக்டாக பி எடுத்துருக்கு. ஸோ பியிலேருந்து டேரெக்டாக பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு சைடு மட்டும் எல்லோ பி டேக். ஸோ நார்மலாக இது நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த பி டேக் இப்போ 2 பி டேக் இருக்குது. ஸோ நான் இதில் தேர்ட் பி டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேர்ட் டேக் பி டேக் யூஸ் பண்ணாலும் அது ஒரு நோ எஃபெக்டில் தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு டிப் யூஸ் பண்ணுறேன். அதுவும் பர்டிகுலராக இந்த மொதல் பி டேக் மட்டும் கலர் மாறும். ஸோ இது என்னன்னா டிஃபால்ட்டாக ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸோ இப்போ இந்த பாடியில் வந்து ஃபஸ்ட்டு சைல்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் உள்ளே வருது, பாடியை செக் பண்ணுது. ஸோ பாடியில் செக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு சைல்டு பி டேக்கை மட்டும் கலர் மாற்ற நம்ம சொல்லிருக்கோம். ஸோ பி டேக் ஃபஸ்ட்டு சைல்டு மட்டும். ஸோ அப்போ என்னன்னா இதோட பாடியோட ஃபஸ்ட்டு சைல்டு வந்து பி. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ அதுக்கடுத்து ஒரு டிவுக்குள்ளே போகுது. டிவுக்குள்ளே ஃபஸ்ட்டு சைல்டு பி டேக்காக இருக்குது. ஸோ அப்படின்னா கலர் மாற்றுது. ஸோ அப்போ இன்னொரு டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். செக்ஷன். ஸோ செக்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சம்திங் அடிச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஷன் வரல. ஏன்னா இந்த டிவுக்கு ஃபஸ்ட்டு சைல்டாக இது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சைல்டாக இல்லை. ஸோ இந்த பாடிக்கு இந்த பீடாக் ஃபஸ்ட்டு சைல்டாக இருக்கிறதுனால இது கலர் மாறுது. ஸோ இந்த டிவுக்கு இது ஃபஸ்ட்டு சைல்டாக இல்லை.
பட் இந்த டிவ்க்கு இது ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இன்னும் உள்ள ஒரு டெக்ஸ்சர் போடுறேன், உள்ள ஒரு டிவ் போடுறேன். டிவ் போட்டு ஸோ இது உள்ள நான் ஒரு பீடாக் யூஸ் பண்ணேன்னா, ஸோ இது உள்ள ஒரு பீடாக் யூஸ் பண்ணேன்னா இது ஒரு கலர் மாறும். ஸோ இது என்னன்னா இந்த டிவ்வுக்கு இது ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிஃபரன்ஸ். என்னன்னா அது ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கணும். எங்கே பண்ணணும், அது பாடியாக இருந்தாலும் சரி, ஒரு டிவுக்குள்ள இருந்தாலும் சரி, ஒரு செக்ஷனுக்குள்ள இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த அந்த எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கணும். புரியுதா? ஸோ இது வந்து என்னன்னா செலக்டார்ஸ்ல இது ஒரு டைப் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். பட் மற்றபடி இது நாட் யூஸ். ஸோ இந்த மாதிரி நீ சூடோ கிளாஸஸ் எலிமெண்ட்ஸ் டைப் பண்ணுங்க. எங்க எங்க இருக்கு உங்களோட சொல்லுங்க. ஏன்னா மேக்ஸிங் ஸோ பி டேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ பேசிக்காக ஸ்ட்ராங்கு கலர் ப்ளூ. அது ஒன்றும் இல்லை, அதே நம்ம இதுவும் ஃபர்ஸ்ட் சைல்டில் மட்டும் தான் எடுக்குது. பட் என்னன்னா பேராகிராஃப் டேக் உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கணும். என்னன்னா ஐ டேக் இருக்கா, ஸோ பேராகிராஃப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது இந்த பேராகிராஃப்ல இது ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கு, இந்த பேராகிராஃப்ல இது ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் இன்னொரு எலமெண்ட் யூஸ் பண்ணுறேன், ஸ்பேன் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வராது. ஸ்பேன், ஸோ நான் ஸ்பேன் யூஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து அந்த இது கலர் மாறுறோம். ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இல்லை, இந்த பேராகிராஃபுக்கு இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ அதனால பே பேராகிராஃபுக்கு ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும் தான் கலர் ப்ளூவாக மாறணும் ஐக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேராகிராஃபுக்கு ஸ்பேன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது, இது செகண்ட் ஸ்டேட்டாக போயிருது, அதுக்கடுத்து வரதுனா தேர்ட் ஸ்டேட் இப்படி போயிருது. ஸோ இப்படி டிஃபைன் பண்ணுறதுனால ஸோ இப்போ நார்மலாக நம்ம பீடாக் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நார்மலாக இதுவும் இது மட்டும் உங்களுக்கு வந்து கலர் மாறும். ஸோ கலர் ப்ளூ இது எல்லாமே கலர் மாறும், ஏன்னா அந்த பாடிக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ அடுத்த ஒரு டிவு போட்டிங்கன்னா அதுக்குள்ள பேராகிராஃப் போட்டால் அது அந்த டிவுக்குள்ள இருக்கிற பீக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா அந்த பி பர்டிகுலராக கலர் மாறும். இப்போ இது பி அடுத்த ஒரு ஸ்பேஸ் விட்டு ஐ போடும்போது இந்த பி டேக்குள்ள இருக்கிற ஐ டேக் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா கலர் மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது பி டேக்ல இருக்கிற ஐ டேக் ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த இந்த ஐ மட்டும் தான். ஸோ இந்த இதெல்லாம் ஸ்பேன் வந்துடுது, அப்போ இந்த பர்டிகுலராக இந்த ஐ மட்டும் தான் உங்களுக்கு கலர் மாறும். புரியுதா என்ன சொல்றேன்? ம். எங்க ம் மேலே pseudo classes and HTML classes. Pseudo classes can be combined with HTML classes. அது கம்பைன்டு வித் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக கூகுள் பீடாக் ஸோ அப்படி ஒன்றும் டிஃபரன்ஸ். whenever you hover the link in XML it will be change color. ஸோ நார்மலாக HTML classes pseudo classes and HTML classes similar சேம் தான் சொல்லியிருக்காங்க. pseudo classes and HTML classes when you hover the first link it will be color similar சேம் தான். ஸோ அதை நீங்கள் ரொம்ப கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, ஸோ வேற எதுவும் டவுட்? செலக்ஷன்ஸ் சூடோ எலமெண்ட்ஸா சூடோ கிளாஸஸா? ஸோ சூடோ எலமெண்ட்ஸ் நான் உள்ள போகிறேன். ஸோ இதில் வந்து சூடோ எலமெண்ட்ஸ் இது வந்து எப்படி டெஃபைன் பண்ணணுங்கிறது சின்டெக்ஸு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குது. ஸோ ஃபான் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ சூடோ எலமெண்ட்ஸில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ அதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா
ஆஃப்டர் பிஃபோர் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லைன் மார்க்கர் செக்ஷன்ஸ். ஸோ இதே மாதிரி நிறைய செலெக்ஷன்ஸ்லாம் ஒன்று இருக்கா? ஓகே. ம் 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 இது என்னன்னா, இது வந்து டோட்டலா பாடியுமே எடுத்துக்கிறோம். இப்போ நார்மலா ஒரு செலக்ஷன் யூஸ் பண்ணி வெறும் செலக்ஷன் எந்த டேக்குமே யூஸ் பண்ணாம செலக்ஷன் யூஸ் பண்ணும்போது கலர் ரெட்டா மாறணும், பேக்ரவுண்ட் கலர் எல்லோவா டிஃபைன் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படின்னா நீங்க எந்த டெக்ஸ்ட் இப்போ டிவ் இருக்கு, அடுத்து நான் ஸ்பேன் யூஸ் பண்றேன். ஸ்பேன் ஸ்பேன் யூஸ் பண்ணி சம்திங் நான் அடிக்கிறேன். ஸோ சம்திங் அடிச்சுட்டு நீங்க பார்த்தாலும் எந்த டெஸ்ட்டை நான் அப்படியே செலக்ட் பண்றோம் பாருங்க, இப்படி செலக்ட் பண்ண தெரியுமா, எந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணாலும் பர்டிகுலரா பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வந்து எல்லோவா இருக்கணும், கலர் ரெட்டா இருக்கணும் அப்படிங்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு பர்டிகுலரா ஸ்பேனை நான் இதில் தூக்கி கால் பண்றேன். ஸோ ஸ்பேனை தூக்கி நான் கால் பண்ணும்போது இது நார்மல் செலக்ட். பட் இது மட்டும் எனக்கு பர்டிகுலரா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோவா இருக்கணும், கலர் ரெட்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்றது இது வந்து செலக்ஷன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல நீங்க போறீங்க, ஒரு விக்கிபீடியாவே நீங்க போனீங்கன்னாலும் ஸோ அங்க உள்ள ஒரு கீவேர்டு எடுக்கீங்க. ஸோ கீவேர்டியா போறீங்கன்னா ஏதோ சம்திங் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ அப்படி லேர்ன் பண்ண போகும்போது ஸோ அங்குள்ள கீவேர்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டனா இருக்கு. ஸோ அதை நீங்க அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்களா உங்களோட ஏதோ நோட்ஸ் எடுக்கீங்கன்னா, ஸோ அப்போது இந்த மாதிரி செலக்ட் இது ஃபுல்லாமே செலக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி எடுத்து இதை கண்ட்ரோல் காப்பி, ஸோ இல்லை காப்பி அப்படி கொடுப்போமா, ஸோ இது ஃபுல்லாமே செலக்ஷன் வாங்க. ஸோ அந்த செலக்ஷன் நம்ம செலக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன கலர்ல இருக்கணும். ஸோ நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒருத்தர் வராங்கன்னா நம்ம செலக்ட் யூஸ் பண்ணும்போது ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டா வச்சுக்க, ஸோ கலர் வந்து ஒயிட்டா இருக்கட்டும், ஒயிட். ஸோ ஒயிட்டா இருக்கட்டும் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா கலர் ரெட், கலர் ஒயிட், அது பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஸோ இந்த மாதிரி செலக்ஷன்ஸ் நம்ம வந்து நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டை யாராட்டும் செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட்ல வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம டெஃபைன் பண்ணிக்கலாம் செலக்ஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு. ஸோ இது ஹைலைட் பண்றது என்னன்னா, நீங்க வந்து எந்த செலக்ஷனுமே யூஸ் பண்ணலன்னா ப்ரௌசரே ஒரு செலக்ஷனுக்கு ஒரு கலர் வச்சிருக்காதான் இந்த ப்ளூ. ப்ளூ பிளஸ் ஒயிட் என்னன்னா ப்ளூ பேக்ரவுண்ட் கலர், அடுத்த கலர் வந்து ஒயிட். அதை நம்ம ஓவர் ரைட் பண்ணி எழுதிக்கலாம். சரி ஓகே. ம் நெக்ஸ்ட். ஸோ ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ். ஸோ ஆஃப்டர் பிஃபோர் மெத்தட்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே டன். ஸோ ம் எப்படி? ம் ம் பிஃபோர் எலமெண்ட் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆஃப்டரா பிஃபோரா? ஓகே. ஸோ கரெக்ட். இதை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ண ம் பேரண்ட் புரியல எப்படி பேரண்ட். ம் ம் சரி ஓகே. ஓகே கரெக்ட். ஸோ அதே தான் என்னன்னா இப்போ பாருங்க, ஸோ நான் பிஃபோர் கொடுத்துருக்கேன். ஸோ பிஃபோர் கொடுக்கும்போது அதோட கண்டென்ட் ஃபார்வர்டில் வருது. ஸோ அதை ஆஃப்டர் கொடுத்தா அது வந்து லாஸ்ட் எண்ட்ல வருது. ஸோ இந்த மாதிரி தான் பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இதை கண்டென்ட் சேர்க்கறது மட்டும் இல்லை, ஸோ இதை வச்சு நம்ம ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட்டே நம்ம கிரியேட் பண்ணலாம். புரியுதா? ஸோ இதை வச்சு ஒரு எலமெண்ட்டே நம்மளால கிரியேட் பண்ண முடியும்னா ஸோ அதை வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஸோ ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் அதானே.
ஸோ ஆட்ரிபியூட் செலக்டர் நான் உள்ள போகிறேன். ஸோ ஆட்ரிபியூட் செலக்ட் ம் பிஃபோர் ஆஃப்டர் ஸோ மார்க்கரா ம் எஸ் எஸ் அதே மார்க்கர் தான், சிமிலர் சேம் தான். ஏன்னா நான் யூஎல் எல்ஐல ஒரு மார்க்கர் இருக்கா, நான் எஸ்டர்டே இன்ஸ்டால் பண்ணும்போது மார்க்கர் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல அது வந்து டிஃபால்ட்டாக ப்ரௌசரை எல்ஐக்கு மார்க்கர் டேக் மார்க்கர் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மார்க்கரை நம்ம லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன் கொடுக்கும்போது அந்த மார்க்கர் ரிமூவ் ஆயிருக்கும். புரியுதா? அதே தான். சரி ஓகே. ஸோ ஓகே தென் இப்போ வந்து ஆட்ரிபியூட் செலக்டார். ஸோ ஆட்ரிபியூட் செலக்டாரில் வந்து நிறைய இது இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆட்ரிபியூட்டை வச்சுமே நம்ம வந்து கலர் கொடுக்கலாம். ஸோ ஆட்ரிபியூட் வேல்யூ வச்சுமே நம்ம கலர் கொடுக்கலாம். ரெண்டாவது ஆட்ரிபியூட்ல வேல்யூ ஒரு சம்திங் எது எப்படின்னா, ஒரு டைட்டில் ஆட்ரிபியூட் இருந்தா அதுக்கு வேல்யூ ஃப்ளவரா இருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு வேல்யூ ஃப்ளவரா இருந்துச்சுனாலே அதுக்கு வந்து நம்ம அவுட் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் கொடுக்கணும், ஹைஃபனுக்கு முன்னாடி நமக்கு கொடுக்கப்பட்ட வேல்யூ எதுவும் இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டா சிமிலர் வே சேமா நம்ம அதுக்கும் வேல்யூ நம்ம செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு என்ன டைப்ஸ் நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன். ஸோ நார்மலாக ஏ டேக் வந்து டார்கெட்னு ஒரு ஆட்ரிபியூட் உண்டு. ஸோ புரியுதா? ஸோ ஏ டேக் வந்து டார்கெட்னு ஒரு ஆட்ரிபியூட் உண்டு. ஸோ டார்கெட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஏன்னா டிஃபால்ட்டாக ஏ டேக்கு டார்கெட் ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக நான் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டார்கெட் எதுக்கு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணோம்னா, இப்போ நான் ஏ அண்டர்ஸ்கேனா ஆட்ரிபியூட் ஃபுல்லாமே நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலமாக தான் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணால் தான் கரெக்ட். ஏன்னா அது ஆட்ரிபியூட்னு தெரியும். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஏ டார்கெட் அப்படி போட்டிங்கன்னா அது ஒரு கிளாஸ் நேமாக எடுத்துக்கிறோம். பட் நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு ஆட்ரிபியூட். ஸோ ஒரு ஆட்ரிபியூட் பண்ணும்போது பர்டிகுலராக நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட்ரிபியூட். அப்படி ஒரு ஆட்ரிபியூட் இருந்துச்சுன்னா அப்போ என்னன்னா ஏ டேக்ல அப்படி ஒரு ஆட்ரிபியூட் நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் எல்லோவா மாறிக்கணும் அப்படி சொல்கிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த ஏ டேக்கு வந்து டார்கெட் ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்கல. ஸோ இந்த ஏ டேக்கு டார்கெட் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏ டேக்கும் டார்கெட் ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கோம். இதில் வேல்யூ கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாக தான் இருக்கும். ஏன்னா டார்கெட் இந்த ஆட்ரிபியூட் இந்த ரெண்டு ஏக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னன்னா ஏ டேக்ல இருக்கிற டார்கெட்னு ஒன்று கொடுத்துருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அப்படின்னு நம்ம டெஃபைன் பண்ணுறோம். ஸோ புரியுதா அந்த இந்த ஆட்ரிபியூட்? ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ. ஸோ வேல்யூ வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதே மாதிரி தான் சொல்லுறது, சேம் எக்ஸாம்பிள் தான். பட் 3 ஏ டேக் ஆங்கர் டேக் இருக்குது. ஸோ அந்த ஆங்கர் டேக்ல 2 டார்கெட் கொடுத்தோம். பட் என்ன பண்ணியிருக்கோம்னா டார்கெட் ஈக்குவல் டு பிளாங்க் அப்படின்னு வருதுக்கு மட்டும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் மாற்றிருக்கோம். ஸோ அப்போ இங்கே டார்கெட் ஈக்குவல் டு டாப்னு இருக்கு. ஸோ இது ஒர்க்கும் ஆகாது. ஸோ அப்போ பிளாங்க்னு இது மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போனா இது பர்டிகுலராக பேக்ரவுண்ட் கலர், இது பர்டிகுலராக இது மட்டும் தான் எல்லோவா மாறும். புரியுதா? ம் கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து வெறும் ஆட்ரிபியூட் மட்டும் தான் போட்டோம். ஸோ ஆட்ரிபியூட் போட்டதுனால பர்டிகுலராக இப்போ பேக்ரவுண்ட் கலர் ஆட்ரிபியூட் டார்கெட் ஆட்ரிபியூட் நம்ம கொடுத்ததுனாலே என்னன்னா டார்கெட் ஆட்ரிபியூட் கொடுத்ததுனாலே ஸோ எந்த ஆங்கர் டேக்லலாம் டார்கெட் ஆட்ரிபியூட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமோ ஸோ அது எம்டியாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி எம்டியாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பேக்ரவுண்டில் கொடுத்துரும். பட் இந்த இடத்துல சீக்வல் டு அதே மாதிரி டிஃபைன் பண்ணி, ஸோ நான் அதை இங்கே மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நான் பர்டிகுலராக இதை மட்டும் நான் டிஃபைன் பண்ணேன்னா எனக்கு பர்டிகுலராக இதோட பேக்ரவுண்ட் கலர் மாறும். என்னன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஏ டேக்ல டார்கெட் ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து பர்டிகுலர் இந்த வேல்யூவா இருந்துச்சுன்னா, ஸோ நான் இதில் டிஃபைன் பண்ணியிருக்க ரைட் வேல்யூவா இருந்துச்சுன்னா ஸோ அதோட ஆங்கர் டேக்கை மட்டும் பேக்ரவுண்ட் கலர் மாற்றி விடு. ஸோ அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் அந்த இடத்துல. புரியுதா? ஸோ அதனால தான் இது வந்து வெறும் ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் வெறும் ஆட்ரிபியூட்டை வச்சு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறோம். செகண்டுக்கு வந்து ஆட்ரிபியூட் ப்ளஸ் வேல்யூ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம கலர் மாற்றோம். ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் அந்த இடத்துல ஹெச்ஆர்எஃப்னு கொடுத்துருந்தேன்னா எல்லாமே எனக்கு கலர் மாறும். ஹெச்ஆர்எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே கலர் மாறும். பட் ஹெச்ஆர்எஃப் ஈக்குவல் டு
எம்டி எம்டி இதில் பர்டிகுலரான ஒரு யூஆர்எல் கொடுங்க. ஸோ இந்த யூஆர்எல் மட்டும் நான் கொடுக்கும்போது எனக்கு பர்டிகுலராக அது மட்டும் தான் கலர் மாறும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கண்டிஷன், புரியுதா? ஸோ ஒரு கண்டிஷன் பேஸ்டு கலர் மாறுறது தான். ஸோ இது என்ன ஒரு கண்டிஷன்? ஸோ ஹெச்ஆர்எஃப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கணும், அந்த ஆட்ரிபியூட்டுக்கு பர்டிகுலர் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அந்த எலமெண்ட் கலர் மாறும், புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஏ மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஏ மட்டும் இல்லை, டிவ் யூஸ் பண்ணலாம், ஸ்பேன் யூஸ் பண்ணலாம், ஸோ என்னனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டேக் இருக்குது. ஸோ நிறைய டேக்னா நிறைய ஆட்ரிபியூட் இன்புட் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்புட் யூஸ் பண்ணும்போது இன்புட் நான் கொடுக்குறேன். ஸோ இன்புட்டில் வந்து ஹெச்ஆர்எஃப் ஆட்ரிபியூட்டே இருக்காது. ஸோ வந்து டைப் இருக்கும். ஸோ டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்டு நம்பர் நிறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல டெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நானும் ஒரு இன்புட் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இன்புட் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் வந்துட்டு, பட் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ வரல. ஏன்னா டைப் ஈக்குவல் டு இப்போ நான் அந்த இதை ரிமூவ் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாக மாறி இருக்கும். பட் நான் ஒரு கண்டிஷனோட போட்டிருக்கேன். ஸோ டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்டாக இருக்கணும். ஸோ அப்போ என்னன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா டைப் ஈக்குவல் நம்ம டெஃபைன் பண்ணலை. ஸோ அப்போ டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் மாறும். ஸோ ஒரு கண்டிஷன் பேஸ் கிளாஸ் அப்பியரிங் சொல்லுவாங்க. ஸோ புரியுதா? ஸோ ஆட்ரிபியூட் ப்ளஸ் வேல்யூஸும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேக்குதா? ஹலோ, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, ஓகே டன். ஸோ இதில் வந்து சிஸ் ஆட்ரிபியூட், இது டெல்ட். ஸோ அதே மாதிரி தான் ஆட்ரிபியூட்டை வச்சு தான் டெஃபைன் பண்ணுவாங்க. இதில் பாருங்க. ஸோ பர்டிகுலராக டெல்ட் சிம்பிள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அந்த செலக்டரில் பார்த்தீங்கன்னா எந்த செலக்டரில் பார்த்தோம்? ஜென்ரல் ஸ்ட்ரிப்ளிங் செலக்டரில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எஸ், ஜென்ரல் ஸ்ட்ரிப்ளிங் செலக்டரில் என்ன பார்த்தோம்னா, ஸோ நம்ம ஒரு டிவ் எலமெண்ட் இருக்கு. ஸோ பர்டிகுலராக நம்ம போட்டணும். ஸோ ஒரு டிவ் இருக்கு. ஸோ டிவ்வுக்கு ஒரு டெல்ட் சிம்பிள் போட்டு, ஸோ அதுக்கடுத்து ஒரு பி டேக்கோ இல்லை ஸ்பேன் டேக்கோ ஏதோ கொடுக்கும்போது, ஸோ நான் டிவ் பி டேக் கொடுக்கேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது சரி, ஸோ அப்படி கொடுக்கும்போது ஒரு டிவ்வுக்கு அடுத்து வர பி டேக் ஃபுல்லாமே, ஸோ டிவ்வுக்கு அடுத்து வர, ஸோ டிவ்வுக்கு உள்ள இருக்கிற டிவ் எண்டாவுக்கு அடுத்து வர பி டேக் ஃபுல்லாமே, ஏன்னா டெல்ட்னா எல்லாமே. ஸோ அப்படி வர பி டேக் ஃபுல்லாமே நம்ம பேக்ரவுண்ட் கலரோ இல்லை கலரோ சேஞ்ச் பண்ணோம். ஸோ அப்போ என்ன டெல்ட்னா ஸோ எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ டைட்டில்ங்க ஒரு ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்கும். ஸோ இமேஜில் டைட்டில்ங்க ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அதில் ஸோ பர்டிகுலர் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இன்னொரு இமேஜ் டெஃபைன் பண்ணியிருக்கோம், அதுலேயும் பர்டிகுலர் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்கோம், அதுலேயும் ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ டைட்டில், ஸோ இது நார்மலாக இந்த இடத்துல மட்டும் தான் ஆட்ரிபியூட். இப்போ டைட்டில் இங்கே மட்டும் தான் நம்ம டெஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டைட்டில் ஆட்ரிபியூட் சீக்கிரம் ஃப்ளவராக இருக்கணும். பட் டைட்டில் ஆட்ரிபியூட் ஃப்ளவராக இப்போ நான் அந்த இடத்துல இது ரன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு பர்டிகுலராக இந்த டைட்டில் உள்ள ஃப்ளவர் மட்டும் தான் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் மாறும். ஸோ பார்டர் கலர், ஸோ பார்டர் கலர் 5 பிக்சல்ஸ் ஆடியோ எல்லோ. பாருங்க 3 இமேஜஸ். ஸோ பர்டிகுலராக இது மட்டும் கலர் மாறும். ஏன்னா டைட்டில் சிக்கல் டு ஃப்ளவராக இருக்கணும். ஏன்னா ஒரு ஆட்ரிபியூட் அதோட வேல்யூ டைட்டில் சிக்கல் ஃப்ளவராக இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இப்போ நான் அந்த இடத்துல டெல்ட் சிம்பிள் போடுறேன். அப்போ என்னன்னா எனக்கு டைட்டில்ல ஏதோ வேல்யூ ஃப்ளவராக இருந்தால் போதும். பாருங்க, எனக்கு டைட்டில்ல முதல் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒரு நேம் இருக்கு. ஸோ ரெண்டாவது ஸ்பேஸ் விட்டு இன்னொரு நேம் இருக்கு. அப்போ இதுலேயும் ஃப்ளவர் இருக்கு. ஸோ அப்படின்னா எனக்கு இதுவும் எனக்கு பார்டர் கலர் சேஞ்ச் மாறும். ஸோ நான் அந்த இடத்துல இன்னொரு ஃப்ளவர் யூஸ் பண்ணேன்னா எனக்கு இதுவும் பார்டர் கலர் மாறும். ஏன்னா இதுக்கு இன்னொரு நேம் கொடுத்துருந்தாலும் ஃப்ளவருங்க நேம் இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த டெட் சிம்பிள் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் சர்ச் பண்ணோம். ஏதாட்டும் ஒன்று இதுக்குள்ள மேட்சாக இருந்துச்சுன்னா, ஸோ ஏதாட்டும் ஒன்று இதுக்குள்ள மேட்சாக இருந்துச்சுன்னா அந்த அந்த பர்டிகுலர் இது வந்து ட்ரூவாக மாற்றி உங்களுக்கு வந்து இந்த கலரை அப்ளை பண்ணும். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஆர்சி வந்து சேமாக இருக்காது. புரியுதா? ஸோ அப்படின்னா எஸ்ஆர்சி இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது மட்டும் பர்டிகுலராக உங்களுக்கு இது மட்டும் பார்டர் கலர் 5 பிக்சல்ஸ் ஆடியோ எல்லோவாக மாறும். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் வேற மாதிரி ஸ்டைல்ஸ் எழுதிக்கலாம், இல்லை வேற ஆட்ரிபியூட்டை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? ஓகே டன். ஸோ இப்போ இது வந்து ஆட்ரிபியூட். ஸோ இந்த டெட் சிம்பிள் வச்சு பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த சிம்பிள். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஹைஃபனுக்கு அடுத்து இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ஹைஃபன், ஸோ கிளாஸ் போட்டுருக்கோம். ஏன்னா கிளாஸ்ங்கிறது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இதை வந்து
ஒரு லைன் யூஸ் பண்ணி ஸோ அதில் ஒரு ஈக்குவல் கிரியேட் பண்ணி ஸோ அதில் டாப் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா எனக்கு வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு பர்டிகுலராக ரெண்டு இது மட்டும் பேக்ரவுண்ட் கலர் எல்லோவாக இருக்குது. எதுக்குன்னா ஸோ டாப் அடுத்த ஹெட்டர் அடுத்த டாப் அடுத்த டெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்டிங் தோஸ் ஹூ கேன் எக்ஸெப்ட் விசிபிள். ஸோ ஹைஃபனுக்கு ஹைஃபனுக்கு முன்னாடி தான், நான் ஹைஃபனுக்கு பின்னாடி ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டாப் ஸோ ஓகே ஆமாம் ஹைஃபனுக்கு முன்னாடி. ஸோ என்னன்னா இந்த ஆட்ரிபியூட்டை பொறுத்த வரைக்கும் ஹைஃபனுக்கு முன்னாடி நமக்கு கொடுக்கப்பட்ட வேல்யூ இருந்துச்சுன்னா ஸோ என்னன்னா நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ ஹைஃபனுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது பர்டிகுலராக பேக்ரவுண்ட் கலர் எல்லோவா மாறும், அதுக்குள்ள ஸ்டைல்ஸ் ஃபுல்லாக அப்ளை ஆகலாம். ஸோ இது வந்து ட்ரூவாக மாறும். புரியுதா உங்களுக்கு? ஸோ என்னன்னா இது டாப் அடுத்து ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணிருக்கோம், அடுத்த டாப் ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹைஃபன் யூஸ் பண்ணாமல் ஸோ நார்மலாக விட்டுருந்தோம்னா உங்களுக்கு வந்திருக்காது அவுட்புட். புரியுதா? ஸோ புரியுதா? ஸோ அப்போ ஹைஃபனுக்கு முன்னாடி நம்ம என்ன டெஃபைன் பண்ணுறோமோ சரி, ஸோ ஹைஃபனுக்கு முன்னாடி நம்ம என்ன டெஃபைன் பண்ணுறோமோ அது மட்டும் தான் வரும். பட் ஹைஃபனுக்கு பேக்கும் வராது. ஸோ ஹைஃபனுக்கு ஃபார்வர்டாக என்ன இருக்கோ அது மட்டும் அப்ளை ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டாப் யூஸ் பண்ணி டாப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ எதுவுமே கலர் மாறாது. ஸோ அப்போ நான் அந்த இடத்துல டாப் யூஸ் பண்ணுறேன். ஸோ பர்டிகுலராக எனக்கு மட்டும் கலர் மாறும். என்னன்னா இந்த ஆட்ரிபியூட்டை பொறுத்த வரைக்குமே டிஃபால்ட்டாக ஹைஃபனுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ இந்த வேல்யூ கூட மேட்ச் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரூ கிடைக்கும். ஸோ அந்த ரிட்டர்ன் ட்ரூவை வச்சு உங்களோட ஸ்டைல்ஸ் வந்து அப்பியர் ஆகும். புரியுதா? ம் ம் ஆமாம் இது வந்து ஹைஃபனுக்கு பேக்கில் இருக்கு. பேக்கில் இதுதான் முன்னாடி, இதான் ஹைஃபன், இதுக்கு இதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் முன்னாடினா ஃபர்ஸ்ட். ஸோ எஸ். ஸோ இப்போ ஹைஃபனுக்கு பின்னாடி இருக்குது, இது என்ன பேக்ல இருக்கு, அடுத்து அதுக்கு பிறகு வர்றதுல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது இது அப்ளை ஆகாது. ஓகே. ஸோ இப்போ அதுக்கடுத்து ஸோ இந்த மாதிரி ஆட்ரிபியூட்லாம் ரேராக தான் யூஸே பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் ரேராக யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்களோட வெப்சைட் இருந்துச்சுன்னா ஒரு பேசிக்காக ரொம்ப நிறையா ஆட்ரிபியூட் வச்சு யூஸ் பண்ணோம்னா நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணி இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட், இது வந்து செலக்டர் யூஸ் செலக்டர் எலமெண்ட் வித் ஸ்பெசிஃபைடு ஆட்ரிபியூட் whose value start with specified value. For example, select all elements with class attribute value start with top. ஸோ இந்த வேல்யூவில் ஏதாட்டும் ஒன்று டாப்பில் இருந்துச்சுன்னா ஸோ ஹைஃபன் எதுவுமே கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று அது கொடுக்குற வேல்யூவில் இருந்துச்சுன்னா எல்லாமே கலர் மாறும். என்னன்னா கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஸோ அடுத்து ஒரு ஈக்குவல் போட்டுட்டு ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்ல இந்த மாதிரி வேல்யூ இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஒட்டி இருந்தாலும் என்னன்னா ஃபுல்லாக இருந்துச்சாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும், பேக்ரவுண்ட் கலர் சேமாக இருக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் அந்த இடத்துல எஸ் போடுறேன். ஸோ டேரெக்டாக எஸ் போடுறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேஞ்சாக தான் இருக்குது. பட் பர்டிகுலராக 3 வேர்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். என்னன்னா டிஓபி இது மூணு சேர்ந்துருக்கா, அந்த வேர்டு இந்த மூணு சேர்ந்துருக்கான்னு பார்க்கும். ஸோ இந்த மூணுமே காமனாக டிஓபி 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 இருக்கு. இந்த இடத்துல எஸ் போட்டோம்னா அதுக்கடுத்து இது மட்டும் பர்டிகுலராக மாறும். புரியுதா? ஸோ என்னன்னா இந்த ஆட்ரிபியூட்டை பொறுத்த வரைக்குமே ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிளாஸ் ஆட்ரிபியூட் செலக்டர். இதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ டஸ் நாட். ஸோ இதுக்கு நேம் கூட கொடுக்கல. ஸோ ஓகே டன். ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை பொறுத்த வரைக்குமே பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து வேர்டை ரீட் பண்ணுறது. ஸோ ரீட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்ல உள்ள வேர்டும் நம்ம வேர்டும் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகிட்டலாம். ஸோ ஒரு 10 வேர்டு நம்ம கொடுத்துருக்கோம், அந்த 10 வேர்டில் நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷனில் கொடுத்துருக்க அந்த 3 வேர்டு தொடர்ந்து இருந்துச்சுன்னா அதை ட்ரூவாக மாற்றி உங்களுக்கு வந்து ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து கலர் ஏன் சேஞ்ச் ஆகலையா? சேஞ்ச் ஆகுது. அது முன்னாடி நான் மாற்றிருந்தேன், அதனால உங்களுக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இஆர் நான் கொடுப்பேன். ஸோ லாஸ்ட்டு ஸோ இஆர் அப்படி நான் கொடுக்கேன். ஸோ
லாஸ்ட் எடுத்துக்கல, ஏன்னா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். இங்கே பாருங்க கரெக்ட். அதுக்காண்டி நீங்கள் வந்து ஊடைக்குள்ள இருக்க வேலை எடுத்துக்கூடாது. ஊடைக்குள்ள இருக்கிற இஏ ஹெட்டு அந்த மாதிரி நீங்கள் டெஃபினட் எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க செலக்டார் சரி. ஸோ செலக்டார் யூஸ் டு செலக்ட் எலமெண்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபைட் ஆட்ரிபியூட் ஹூஸ் வேல்யூ ஸ்டார்ட் வித் ஸ்பெசிஃபைட் வேல்யூ. இப்போ எந்த வேல்யூ தான் ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டார்ட்ல உள்ள வேல்யூ மட்டும் தான் டெஃபைன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல டீ கொடுத்தீங்கன்னா, ஸோ டீ கொடுத்தீங்கன்னா ஓகே, மூணுமே கலர் மாறும் ஏன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வெறும் ஓ கொடுத்தீங்கன்னா ஓ கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது, ஏன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அப்போ டி ஓ அப்படின்னு கொடுக்கீங்க, ஸோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து எஸ் போட்டாலும் ஒன்றும் இல்லை. இப்போ டிஓ பி யூஸ் பண்ணும்போது முதல் ரெண்டு கலர் மாறும், தேர்ட் ஒன் கலர் மாறாது. ஏன்னா டிஓ பின்னு போட்டிருக்கோம், இந்த இடத்துல டிஓ எஸ் பின்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா ஸ்டார்டிங்கே அதோட வேல்யூ இருக்கணும். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல? எதுவும் டவுட்? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி ஓகே. ஸோ அடுத்த ஒரு செலக்டர். ஸோ இது வந்து வேல்யூ எண்டு. ஸோ டாலர்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இது வந்து வேல்யூ எண்டில் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாருங்க, டெஸ்ட். ஸோ அதுக்கடுத்து டெஸ்ட். ஸோ டெஸ்ட் லாஸ்ட். இதே இது நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சிம்பிள் போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும், இந்த சிம்பிள் போடும்போது எண்ட் ஆயிருக்கணும். ஸோ அதே தான் டெஸ்ட். இங்கே பாருங்க, இதுல எண்டில் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இது எதுவும் டவுட் இருக்கா? இதை இன்னொரு வாட்டி டெஃபைன் பண்ணாமல் லாஸ்ட்ல டெஸ்ட் யூஸ் பண்றதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகணுமா? ம். ஆ ம் ஆ அதனால டாலர் சிம்பிள். எஸ். அப்போ இதுவும் டெஸ்ட். இந்த ஹைஃபன்லாம் அங்கே நோட் பண்ணாது. ஹைஃபன் நோட் பண்ற செலக்டர் வந்து இங்கே தான். என்னன்னா இந்த செலக்டர்ல மட்டும் தான் ஹைஃபன் நோட் பண்ணோம் பர்டிகுலரா. ஸோ இங்கே வந்து இது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நோட் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ரிங்காக தான் நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே என்னன்னா நம்ம லாஸ்ட் டி வருது. ஸோ இதோட சேர்த்து என்ன வேணா முன்னாடி இருக்கோ அந்த வேர்ட் தான் நம்ம டிஃபைன் பண்றோம். புரியுதா? ஓகே டன். ஸோ அப்போ இதுவும் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுவும் நோ டவுட். அப்படி தானே? கிளியர் தானே? ஓகே டன். ஸோ இதுக்கடுத்து ஸ்டார். ஸோ ஸ்டார் செலக்டர் யூஸ் பி செலக்டர் வித் whose attribute value contains specified value. அடுத்து ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் செலக்ட் ஆர்னமெண்ட் வித்தின் கிளாஸ் attribute value that contain t. ஸோ ஓகே, நான் உள்ள போறேன். ஸோ உள்ள போயிட்டு ஸோ கிளாஸ் போட்டுட்டு ஸோ டி யூஸ் பண்றேன். ஸோ பர்டிகுலரா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் டிஇ, ஸோ அடுத்து டிஇ, ஸோ அடுத்து டிஇ. ஸோ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸோ உள்ள ஃபுல்லாமே செக் பண்ணுறது. ஸோ ஃபுல்லாமே எல்லாமே உள்ள இருக்க எல்லா ஸ்ட்ரிங்கையும் செக் பண்ணுது. ஸோ செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சரி டி. ஸோ பாருங்க டி. ஸோ கொடுத்த உடனே அது ஒன்று மாறுது. என்னன்னா ஃபுல் ஸ்ட்ரிங்கையும் செக் பண்ணுது. நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போது அந்த சிம்பிள் கொடுக்கும் போது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் கொடுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடுது. ஸோ அதுக்கடுத்து டாட் சிம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு செகண்ட் எண்ட் எடுத்துக்கிடுது. ஸோ இந்த ஸ்டார் கொடுக்கும்போது ஸோ நம்ம சீரீஸ்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டாருங்கிறது வந்து ஹோல் யூனிவர்சல். ஸோ யூனிவர்சல் செலக்ட் மாங்க. ஸோ அப்போ என்னன்னா ஃபுல்லா என்னன்னா காமனா எல்லாத்தையுமே எடுத்துக்கிடுது. ஸோ காமனா எல்லாத்தையும் எடுத்துக்கும் போது இந்த லெட்டர் கண்டெய்னா உள்ள வருதான்னு பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது டி கண்டெய்னா தொடர்ந்து வருது, இந்த டி கண்டெய்னா தொடர்ந்து வருது, இந்த டி கண்டெய்னா தொடர்ந்து வருது. ஸோ அப்படி தொடர்ந்து வரும்போது பர்டிகுலரா அதுக்கு மட்டும் ஸ்டைல்ஸ் மாறுது. ஸோ இது இந்த சிம்பிளோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸி தான், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஒவ்வொரு கேம். ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ இன்புட் டைப் சிக்கல் டெக்ஸ்ட், இன்புட் டைப் சிக்கல் பட்டன், ஸோ மை கலர் மாறுது. ஸோ இதுதான் ஆட்ரிபியூட். ஸோ நம்ம இதில் காமனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிசெண்டன்ட் ஆட்ரிபியூட், அதுக்கடுத்து சைல்டு செலக்டர் வேற டிசெண்டன்ட் செலக்டர், அடுத்து சைல்டு செலக்டர். ஸோ இந்த மாதிரி செலக்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ ஆட்ரிபியூட்ல உங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ், எதுவும் டவுட்டு? சரி ஓகே டன். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிடுவேன். பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் வரும்போது வந்து எனக்கு இந்த செக்ஷனை ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த செக்ஷனை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் இன்னைக்கு பொசிஷனை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு
நாளைக்கு இந்த பொசிஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் இந்த ட்ராப் லோன். ஸோ இங்கே வந்து இந்த ட்ராப் லோன் நான் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுவேன். ஸோ பொசிஷனை வச்சு தான் டெவலப் பண்ணுவேன். ஸோ பொசிஷன் ப்ராப்பர்ட்டியே நான் இன்னைக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஸோ ஓகேண்ணா. ஸோ ஆனால் நாளைக்கு இந்த செக்ஷனை ஃபினிஷ் பண்ணுறது இருக்கு. ஓகே ஓகே டன். ஸோ இப்போ வந்து பொசிஷன். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிடுவேன். ஸோ பொசிஷன் ப்ராப்பர்ட்டி இன் சிஎஸ்எஸ். ஸோ பொசிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே டன். ஸோ ஸ்டாட்டிக் அப்சல்யூட் ஃபிக்ஸ்டு ரிலேட்டிவ் அட் ஸ்டிக்கி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த இது ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்டர் மட்டும் உங்களுக்கு ஒரு பொசிஷனில் இருக்கா. ஸோ பாருங்கள் ஹெட்டர் மட்டும் உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகாது. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹெட்டர், இந்த ஹெட்டரை பாருங்கள் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மீட்டர். ஸோ பேக்ரவுண்ட் கலர், பிளாக் ஷேடோ, பேடிங், செகண்ட் டிரான்சிஷன், பொசிஷன் ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ போயிருதா? ஸோ பொசிஷன் ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணி அந்த ஹெட்டரை டாப்லேயே வச்சுருக்காங்க. என்னன்னா பொசிஷன், நம்ம பொசிஷன்ஸ்னாலே என்னது? ஸோ ஏதோ ஒரு பொசிஷன்ஸ், இது இந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ நார்மலாக ரியல் டைமில் இந்த பொசிஷன்ஸ், ஸோ இந்த பொசிஷன்ஸ் மாதிரி எனக்கு இந்த ஹோம் வேணும், இந்த பொசிஷன்ஸ் மாதிரி நீ ஆக்டிவேட் நடந்துக்குது. ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் எனக்கு ஏதோ ஒரு டிஃபால்ட் ரெக்யர்மெண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? ஸோ அதே மாதிரி தான் இந்த நம்ம பொசிஷன் யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு இந்த செக்ஷன் எந்த பொசிஷனில் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறோன்னா, ஸோ இந்த செக்ஷன் எனக்கு இந்த பொசிஷனில் இருக்கணும், இந்த செக்ஷன் இந்த பொசிஷனில் இருக்கணும். ஸோ அப்படின்னு நம்ம வந்து நம்ம ஒரு வெப்சைட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு திங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நான் இதில் ஒரு செக்ஷன் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா, ஸோ என்னோட இமேஜ் காமனாக சென்டரில் இருந்தா, ஸோ காமனாக சென்டர் பொசிஷனில் இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படி சொல்கிறோமா? உங்களுக்கு அந்த மாதிரி கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்களா நீங்கள்? ஓகே. ஸோ அலைன் நான் அதுக்குன்னு சொல்லல, அலைன் சொல்லலை. ஸோ பொசிஷன்ஸ். ஸோ என்னன்னா இந்த இப்போ ஐடியில் இந்த பொசிஷனில் இருக்காங்க ஒருத்தங்க, ஸோ இந்த கம்பெனியில் ஹெச்ஆர் பொசிஷனில் இருக்காங்க, இந்த கம்பெனியில் மேனேஜர் பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கலாம் பொசிஷன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுக்குமே. ஸோ இந்த வெப்சைட்டில் இது ஒரு இந்த செக்ஷன் டாப் பொசிஷனில் இருக்குது. புரியுதா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு செக்ஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா அது ஒரு சென்டரில், ஸோ அதுக்கடுத்த ஒரு செக்ஷனில் அடுத்த ஒரு பொசிஷன் வரும். ஸோ இதே மாதிரி நான் அதில் ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுறேன்னா இந்த ட்ராப் டவுன் செக்ஷன் வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ட்ராப் டவுன் ஓவர் பண்ணும்போது எனக்கு வந்து இதோட செக்ஷன் வந்து அது கீழே வருது. என்னன்னா இது கீழே ஒரு செக்ஷனில் வருது. ஸோ இப்படி வருமா? ஓவர் ரேட் பண்ணி நம்மளால பண்ண முடியுமா? ஏன்னா அடுத்த ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணால் எனக்கு அதுக்கடுத்து கண்டினியூஸாக வரும். ஸோ அதுக்கடுத்து ஒரு செக்ஷன் பண்ணால் இந்த செக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஒரு டிவ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் டெஃபைன் பண்ணிட்டு போவோம். ஸோ பர்டிகுலராக இதை நான் இதை ஓவர் பண்ணும்போது எனக்கு இது ஒரு செக்ஷன் தான். ஸோ இது ஒரு செக்ஷன், இது ஒரு டிவ். ஸோ நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த செக்ஷன் எனக்கு நான் இதை ஓவர் பண்ணும்போது இப்படி வருமா? இல்லை இப்போ வருது. ஸோ நான் அங்கே ஓவர் பண்ணும்போது வருதா வரலையா? வரல. ஏன்னா நம்ம வந்து இன்னும் டெவலப் பண்ணல. ஸோ இதே மாதிரி நான் ஒரு செக்ஷனை டெவலப் பண்ணி எனக்கு இந்த பொசிஷனில் வேணும் அப்படி சொல்லி நம்ம வந்து டெஃபைன் பண்ணுவோம். புரியுதா? ஸோ ஒரு செக்ஷன் வருது. ஸோ அந்த செக்ஷனுக்கு அந்த செக்ஷன் எந்த இடத்துல இருக்கணும், அந்த பாடியில் எந்த இடத்துல இருக்கணும், ஸோ அதை நம்ம டெஃபைன் பண்ணுறது தான் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியோட வேலை. ஸோ அதில் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியில் நிறையா இருக்குது. ஸ்டாட்டிக் இருக்குது, அப்சல்யூட் இருக்குது, ஃபிக்ஸ்டு இருக்குது, ரிலேட்டிவ் இருக்குது, ஸ்டிக் இருக்குது. புரியுதா? ஸோ இனிஷியல் இன்கிரீட்லாம் வேண்டாம். ஸோ அது நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து ஸ்டாட்டிக் போகிறேன், அடுத்து அப்சல்யூட், அடுத்து ஃபிக்ஸ்டு, அடுத்து ரிலேட்டிவ். ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக். ஸோ பாருங்கள் இது நார்மலாக எப்பவும் ஸ்டாட்டிக்கில் இருக்குது தான். இப்போ பாருங்கள் பொசிஷன் அப்சல்யூட். புரியுதா உங்களுக்கு? ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ், அடுத்து இனிஷியல்னா நார்மலாக அந்த செக்ஷன் அப்படி இருந்தால். ஸோ ஸ்டாட்டிக் எதுவும் ஒன்றுமே இல்லை. ஸோ நார்மலாக ஸ்டாட்டிக்காக இருக்குது. நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ அதான் ஸ்டாட்டிக். நார்மலாக ஒரு டிவ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதான் ஸ்டாட்டிக்வாங்க. ஸோ நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தோடனே எனக்கு பாருங்கள் எங்கேயோ வந்து நிற்கும். ஸோ இங்கே இருக்க செக்ஷன், இங்கே இருக்க டிவ் வந்து எனக்கு இங்கே வந்து நிற்கும். ஸோ நான் ரிலேட்டிவ் கொடுக்கேன். ஸோ காமனாக இங்கே வந்து நிற்கும். ஸோ இதுக்கு வேறு எதுவும் ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்காங்களா?
ஸோ ஏதோ ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்காங்க, ஏன்னா சென்டரில் வந்து நிற்காது. ஸோ அடுத்து இனிஷியல், இனிஷியல்னா காமனாக எந்த இடத்துல இனிஷியல் நம்ம இனிஷியலாக என்ன ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி. ஸோ இது என்ன பிக்சடு. ம் இல்லை, பிக்சடு சேம் ரிசல்ட் காமிக்காது. பொசிஷன் அப்சல்யூட் பிக்சடு எல்லாமே டோட்டலாக டிஃப்ரென்ஸ். என்னன்னா ஸ்டாட் இப்போ நான் ஒரு இனிஷியல் வந்து நம்ம பேசிக்காக நார்மலாக உள்ளது. இது நம்ம யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணாமனாலும் யூஸ் என்ன யூஸ்னாலும் பண்ணிக்கலாம், பண்ணாமனாலும் இருந்துக்கலாம். பட் இனிஷியல் பண்ணுறது வேஸ்ட், ஏன்னா அது டிஃபால்ட்டாகவே இனிஷியலாக தான் இருக்கும். புரியுதா? ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாட்டிக் கொடுக்குறேன். ஸோ ஸ்டாட்டிக் கொடுத்தாலும் ஸ்டாட்டிக் அதே தான், என்னன்னா ஸ்டாட்டிக்காக அதே இடத்துல எங்கேயுமே மாறாத. ஸோ இந்த மாதிரி நம்ம டெஃபைன் பண்ணுறோம். ஸோ நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கேன்னா எனக்கு வந்து எங்கேனாலும் மாறிடுது. தெரியுதா உங்களுக்கு? இந்த கண்டென்ட் மேலே வந்துடுது. ஃபிக்ஸு கொடுத்தாலும் ஏதோ டாப் லெஃப்டில் போயிடுது. ஸோ ரிலேட்டிவ் கொடுத்தா இது ஏதோ காமனாக சென்டரில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இதில் ஏதோ ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏதோ குழப்புதா? ஏன்னா இல்லை இல்லை, குழப்பணும். ஏன்னா ஏன்னா அப்சல்யூட் கொடுக்கும்போது ஒரு பொசிஷனில் இருக்குது, ரிலேட்டிவ் கொடுக்கும்போது இன்னொரு பொசிஷனில் இருக்குது, ஃபிக்ஸ்டு கொடுக்கும்போது இன்னொரு பொசிஷனில் இருக்குது. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகணும். என்னன்னா இது ம் ஆ எஸ் எஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நான் இந்த வெப்சைட்டை பார்த்துட்டேன். ஸோ அந்த வெப்சைட்டை பார்த்த உடனே நான் இந்த இடத்துல ஹோவர் பண்ணுறேன். ஸோ பர்டிகுலராக ஹோவர் பண்ண ஏதோ ஒரு ஏரோ இருக்குது. இந்த ஏரோ பார்த்தோன்னே எனக்கு பர்டிகுலராக இருக்கும், அது பக்கத்தில் நான் ஏரோ கொண்டு போனேன். ஸோ கொண்டு போனோடனே எனக்கு பர்டிகுலராக ஒரு செக்ஷன் வருது. ஸோ இந்த செக்ஷனை பார்த்த உடனே இது வந்து நார்மலாக ஸ்டாட்டிக் செக்ஷன் கிடையாது. ஸோ ஏதோ அப்சல்யூட் இல்லை ஃபிக்ஸ்டு இந்த மாதிரி உள்ள செக்ஷனாக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ என்னன்னா ஸ்டாட்டிக்கும் ஸ்டாட்டிக் விட்டுருங்க, பொசிஷன் அப்சல்யூட்டும் ஃபிக்ஸ்டும் என்ன பண்ணுன்னா நீங்கள் எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ எக்ஸாம்பிளாக ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அடுத்த செக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அந்த செக்ஷனுக்கு வந்து கிளாஸ் பேனர் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ பேனரை கால் பண்ணி, ஸோ இதை ஃபுல்லாக நான் மூவ் பண்ணியிருந்தேன். ஸோ பேனரை கால் பண்ணி ஹைட்டு வந்து 50 பிக்சல். ஸோ அடுத்து பார்டர் சாலிட் 3 பிக்சல் கிரே. ஸோ கிரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அந்த இடத்துல இது டிஃபைன் பண்ண பிறகு உங்களுக்கு பாருங்க அவுட்புட்டை. ஸோ அடுத்த ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கடுத்து அலைன்மெண்ட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் டிவ் அலைன்மெண்ட் ஆகுது, அடுத்து செகண்ட் டிவ் அலைன்மெண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி நான் மூணாவது ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா செக்ஷன் யூஸ் பண்ணிட்டு, ஸோ மூணாவது இது வந்து அபோட் நான் வச்சுருக்கேன் சும்மா நார்மலாக. ஸோ அபோட் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த அபோட்டுக்கும் ஸோ அதே மாதிரி நான் ஸ்டைல் கொடுத்தேன்னா ஸோ அதுக்கடுத்து அலைன்மெண்ட் ஆகும். ஸோ புரியுதா? இது எல்லாமே நான் எந்த இடத்துல கொடுக்கணும் அந்த இடத்துல ஸ்டாட்டிக்காக எங்கேயுமே மாறாமல் உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் ஆகும். புரியுதா? இப்போ நான் இந்த இடத்துல நீ சொல்கிற மாதிரி நான் வந்து இப்போ ரிலேட்டிவ் விட்டுருங்க. ரிலேட்டிவ் வந்து நான் அதுக்கடுத்து நான் சொல்கிறேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல நான் பொசிஷன் ஸ்டாட்டிக் கொடுக்குறேன். ஸோ பாருங்க அதே இடத்துல தான் இருக்குது. புரியுதா? ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்குது. இதே மாதிரி பொசிஷன் அப்சல்யூட்லையும் சேமில் தான் இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னு பார்ப்பேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் இந்த செக்ஷன் இருக்கா, அபவுட் செக்ஷன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டேன். ஸோ ஹைட் 50 பிக்சல் கொடுத்துட்டேன். ஸோ நான் வித் டிஃபைன் பண்ணல. ஸோ நான் இதில் ஸ்டாட்டிக் கொடுக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்சல்யூட்டில் வந்து பொசிஷன்
ஸ்டாட்டிக் கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக எப்படி இருக்கோ, எப்படி அந்த டிவ் எலமெண்ட் இருக்கோ அதே மாதிரி டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக்காக இருக்கும். பட் நான் அந்த இடத்துல பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தேன்னா ஹைட் 50 பிக்சல் எடுத்துக்கிட்டு அந்த பாருங்க லெஃப்ட்டில் ஹைட் 50 பிக்சல் எடுத்துக்கிட்டு பட் வித் டிஃபைன் பண்ணல. ஸோ நான் வித் வந்து 100% நான் கொடுத்துருந்தேன். ஸோ வித் 100% டிஃபைன் பண்ணணும். அதுக்கு 100% இல்லை, உங்களுக்கு என்ன வித்து தேவைப்போ அந்த கேட்ட மாதிரி. ஸோ நான் வித் 100% கொடுத்த உடனே எனக்கு வித்து எடுத்துக்கிட்டு பட் வித்தை பாருங்க. ஸோ ஓகே வித்து எடுத்துக்கிட்டது. இப்போ எனக்கு இந்த டிவ்வை இந்த செக்ஷனை நான் எங்கனாலும் என்னால் மூவ் பண்ண முடியும். பாருங்க பாட்டம், நான் பாட்டம் கொடுக்கேன், பாட்டம் 0 0 போதா? ஸோ இப்போ அதை விட்டுருங்க. ஸோ டாப் டாப் 0. ஸோ டாப் 0 டாப்புக்கு போதா? ஸோ என்னன்னா பொசிஷன் அப்சல்யூட்டுங்கிறது வந்து அந்த செக்ஷன் என்ன பண்ணணும்னா, ஸோ பேரண்ட், ஸோ பேரண்ட் எங்கே இருக்கோ பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நான் இப்போ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டேன். பட் அதோட பேரண்ட் வந்து என்னது, அதோட பேரண்ட் வந்து டிஃபால்ட்டாக பாடி. புரியுதா? ஸோ இப்போதைக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டேன், அதோட பேரண்ட் வந்து டிஃபால்ட்டாக பாடி. ஸோ அப்போ என்னன்னா பாடிக்கு ஏற்ற மாதிரி டாப்பும் பாட்டமும் எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ இப்போ நான் டாப் 0 கொடுத்தோடனே எனக்கு டாப் இங்கே போகுது 0 போகுது. ஸோ நான் பாட்டம் 0 கொடுத்தோன்னே பாட்டம் கீழே வருது. ஸோ அப்போ என்னன்னா அதோட பேரண்ட் எங்கே இருக்கும். ஸோ நான் வெறும் பொசிஷன் அப்சல்யூட் மட்டும் தான் செக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்போ என்னன்னா அதோட பேரண்ட் பாடின்னு, அதோட பாடி, அதோட பேரண்ட் வந்து பாடின்னு எடுத்துக்கிட்டு பாடிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஆக்ட் ஆகும். இப்போ நான் அந்த இடத்துல இன்னொன்று டிஃபைன் பண்ணுறேன். ஸோ செக்ஷன் நான் யூஸ் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அபவுட் 1. ஸோ இதை அப்படி காப்பி பண்ணி, ஸோ அபவுட் 1 வந்து ஹைட் பிக்சல், இது வந்து வித் 100%. ஸோ இங்கே வந்து இது பொசிஷன் அப்சல்யூட் கிடையாது, இது பொசிஷன் எதுவுமே நான் கொடுக்கல. இது வந்து பொசிஷன் அப்சல்யூட் வித் வந்து 100 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, ஸோ நார்மலாக ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுறேங்க, நான் ஃபார்மட் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நார்மலாக இந்த பேனர் செக்ஷனை விட்டுருங்க. ஸோ நார்மலாக ஒரு அபவுட்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த அபவுட் செக்ஷனுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஸ்டைல் என்ன யூஸ் பண்ணிருக்கேன், ஹைட் 50 பிக்சல், பார்டர் கொடுத்துருக்கேன் வித் 100%. ஸோ வித் 100% கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, டிஃபால்ட்டாக 100% எடுத்துக்கணும். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்கும்போது மட்டும் தான் நான் வித் வந்து அதை டெஃபைன் எடுக்காது பண்ணி நான் பொசிஷன் அப்சல்யூட்டுக்கு மட்டும் வித் 100% கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து ஹைட் 50 பிக்சல், பார்டர் சாலிட் 3 பிக்சல் வந்து டிஃபால்ட்டாக அதோட ஸ்டைல் எடுத்துக்கிட்டு இப்போ அதுக்குள்ள ஒரு சைல்டு யூஸ் பண்ணி போகுது. டிவானாலும் யூஸ் பண்ணலாம், செக்ஷனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ செக்ஷனுக்குள்ளே எனக்கு டிவ் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அப்படின்னா இன்னும் காமனாக இருக்கும். ஸோ இது என்ன நார்மல் செக்ஷன், ஸோ அதுக்குள்ளே நிறைய டிவ் இருக்குது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அபவுட் 1, ஸோ அபவுட் 1 ஹைட்டு 50 பிக்சல், அதே ஹைட் 50 பிக்சல். ஸோ நான் அதில் 30 பிக்சல் கொடுத்துருந்தேன், ஸோ 40 பிக்சல் கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்து பார்டர் சாலிட் 3 பிக்சல், ஸோ பொசிஷன் அப்சல்யூட் வித் 100 பிக்சல். ஸோ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல அபவுட் செக்ஷன் இருக்குது. ஸோ அபவுட் செக்ஷன் பேரண்ட், இதுக்கு பொசிஷன் ப்ராப்பர்ட்டி எதுவுமே கொடுக்கல, ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ எதுவுமே கொடுக்கணும்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும். இப்போ அதோட சைல்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதோட சைல்டுக்கு ஹைட்டு 4 பிக்சல், பார்டர் சாலிட் 3 பிக்சல், பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கேன். ஸோ வித் 100 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ வித் கொடுக்கணும்னா அதோட ஹைட் எடுத்துக்கிடாது, ஸோ அதோட வித் எடுத்துக்கிடாது. ஸோ இப்போ வித் 100 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதான் செக்ஷன்னா அதுக்குள்ளே அதோட செக்ஷன் வந்துட்டு அதோட சைல்டு செக்ஷன் வந்துட்டு. புரியுதா? இது வரைக்கும் நான் டிஃபைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணியிருக்கிறது? இப்போ நான் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் டாப் 0 கொடுக்கேன். ஸோ டாப் 0 கொடுத்தா எனக்கு எங்கே போகுது? ஸோ மேலே போகுது. இப்போ அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் பாட்டம் 0 கொடுக்கேன். ஸோ இப்போ எங்கே போகுது? ஸோ கீழே போகுது. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுவும் ஒரு பொசிஷன் ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. பட் இது மட்டும் கரெக்டாக இந்த ட்ராப் டவுனுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஸோ ட்ராப் டவுனுக்கு கீழோடி வருது. ஸோ ட்ராப் டவுனுக்கு கொஞ்சம் கேப்பில் வருது இந்த செக்ஷன், ஏன்னா இது பர்டிகுலர் செக்ஷனோட சைல்டு. அதே மாதிரி தான் இந்த அபவுட் செக்ஷனோட இந்த அபவுட் 1 செக்ஷன் வந்து சைல்டு, அபவுட்டுக்கு இந்த அபவுட் 1 செக்ஷன் வந்து சைல்டு. ஸோ அப்போ இதுலேயே இதோட ஸ்டைல் ஆட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பாட்டம் கொடுத்துருக்கேன். ஸோ பாட்டம் கொடுத்தனே டாப் போயிட்டு, ஸோ நான் கூட்டுறேன். ஸோ டாப் கூட்டின பிறகு எனக்கு வந்து இந்த மாதிரி சென்டரில் வரணும். ஸோ சென்டரில் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வரணும், இல்லை எனக்கு ட்ராப் டவுன் மாதிரி வரணும்.
ஸோ ட்ராப் டவுன் மாதிரி இந்த மாதிரி வரணும்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி கொடுத்தா உங்களுக்கு டெஃபைன் ஆயிரும், உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். பட் சிஎஸ்எஸ் HTML சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் வித் ரெஸ்பான்சிவ், நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிவாக போனீங்கன்னா உங்களோட டிசைன் வந்து டோட்டலாக ராங்காக மாறும். என்னன்னா இப்போ பிரச்சனை இல்லை, நான் ஒரு மொபைல் வீக்கோ இல்லை லேப்டாப் வீக்கோ நான் மாறும்போது உங்களுக்கு இந்த ஸ்டைல் டிஃபால்ட்டாக இதோட கண்டென்ட் வந்து இப்போ இதுக்குள்ளே கண்டென்ட்டே நான் கொடுக்கல. ஸோ இதோட ஒரு பேராகிராஃப் பண்ணி கொடுத்துருந்தேன்னா அந்த கண்டென்ட் வந்து அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸோ நான் ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் கொடுத்தேன்னா ஸோ அந்த பேராகிராஃப் கண்டென்ட் வந்து ரேப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை கம்மி பண்ணும்போது, இதோட சைஸ் கம்மி பண்ணும்போது இந்த ஹைட் ஆட்டோ ஆகி கண்டென்ட் லைன் பை லைனாக வரும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த செக்ஷன் வந்து இவ்வளோ தூரம் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துடும். ஸோ இப்போ ஹைட் ஆட்டோ கொடுத்துருக்க ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஹைட் வந்து ஃபிக்ஸ்டாக கொடுக்க முடியாது, சில இடத்துல ஆட்டோ கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நான் மொபைல் வியூ வரும்போது இந்த கண்டென்ட் இப்போ திஸ் இஸ் மை நேம், அடுத்து நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல்லாம் இருக்குன்னா நான் இதை மொபைல் ஸ்க்ரீனுக்கு சுருக்கும் போது ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ரேப் ஆகி கண்டென்ட் இவ்வளோ தூரம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அந்த இடத்துல வெறும் டாப் 183 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வந்து இந்த டிவ் இவ்வளோ தூரம் வந்துடும். அப்போ எனக்கு இந்த இடத்துல தானே வரணும் இதோட அவுட்புட். புரியுதா உங்களுக்கு? அவுட்புட் வரணும் எனக்கு. ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல கண்டென்ட் இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் வந்து டிஃபால்ட்டாக நார்மலாக ஒரே லைனில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதோட கீழே இந்த அவுட்புட் வருது. ஓகே, கரெக்ட். இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை வந்து சைஸை ஸ்மாலாக மாற்றினேன். ஸோ மாற்றும் போது இந்த இடத்துல ஹைட்டு கொடுக்குறேன்னா ஃபிக்ஸ்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஹைட் நான் கொடுக்க மாட்டேன், அபோட்டுக்கு ஆட்டோ தான் கொடுப்பேன் பேரண்ட்டுக்கு. புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த கண்டென்ட், இந்த பேராகிராஃப் கண்டென்ட் வந்து ரேப் ஆகும். ரேப் ஆனால் திஸ் இஸ் மை சிமியோன், அதுக்கடுத்து அதுக்கு பர்டிகுலர் செல்ஃப்ன்றலாம் அடுத்த லைனில் வரும். அதுக்கடுத்து உள்ளது அதுக்கடுத்து அடுத்த லைன் வரும். அப்படி வரும்போது இதோட செக்ஷன் வந்து ஹைட் வந்து கூடிக்கிட்டே வரும். புரியுதா? ஸோ கூடும்போது இதோட செக்ஷன் வந்து இவ்வளோ ஹைட் வந்துட்டு இப்போ அப்போ இதோட பாக்ஸ் வந்து இங்கே தானே வரணும். இவ்வளோ ஹைட் வருதுன்னா அது கீழே தானே வரணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையா? இமேஜின் பண்ணி பாருங்க. சரி ஓகே, சரி ஓகே இருங்க, நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு நான் ஹைட் யூஸ் பண்ணல, பார்த்தீங்கன்னா அபோட்டுக்கு ஹைட் யூஸ் பண்ணல, வெறும் மாடல் சாலிட் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ அபோட்டுக்குள்ள சம்திங் டெமோ கண்டென்ட் நார்மலாக இங்கேருந்து எடுத்துக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் அந்த கண்டென்ட்டை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ இந்த கண்டென்ட் நான் எடுத்துக்கிடுவேன். ஸோ அதை அப்படி காப்பி பண்ணி ஸோ இந்த கண்டென்ட் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ஹைட் எவ்வளோ வந்திருக்கு? ஸோ 2 கண்டென்ட் வந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து அப்படியே சொல்லுறேன். ஸோ ஹைட்டு மாறுதா உங்களுக்கு தெரியுதா? ஹைட்டு ஸோ ஹைட்டு மாறுதா உங்களுக்கு? இப்போ நான் அந்த இடத்துல இதுக்கு வந்து டாப் 180 பிக்சல். ஸோ காமனாக ஸோ பார்த்தீங்கன்னா இது காமனாக 180 பிக்சலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா காமனாக 180 பிக்சலில் இருக்குது. இப்போ பாருங்கள். ஸோ பார்க்கும்போது இப்போ பாருங்கள் எனக்கு இது கீழே தான் வரணும். இப்போ பாருங்கள் அதோட கண்டென்ட் வந்து கரெக்டாக கண்டென்ட்டில் போய் அலைன்மெண்ட் ஆகி ஒரு அன்லுக் தருதா உங்களுக்கு? ஸோ புரியுதா? இப்போ இருக்கும்போது கரெக்ட். இப்போ நீங்கள் டாப் யூஸ் பண்ணீங்க. ஸோ டாப் வந்து எனக்கு கீழே வரணும். ஸோ பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ டாப் கொடுக்கும்போது பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் இருக்கணும். எனக்கு எந்தமே ஸோ மொபைல் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து இதோட கண்டென்ட்டை சுருக்குறேன். ஸோ கண்டென்ட் சுருக்கி ரேப் ஆகி அடுத்த லைனுக்கு ஒவ்வொன்றா மூவ் ஆகும் மொபைல் ஸ்க்ரீன் வரும்போது. அப்படி இருக்கும்போது இந்த பாக்ஸ் வந்து இதில் தான் வரணும். ஸோ ஏன் இதில் இருக்குது? ஏன்னா 183 இருக்குது, பாடிக்கு 175 பிக்சலில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தப்பாக காமிக்கா? ஸோ அலைன்மெண்ட் உங்களுக்கு தப்பாக இருக்கா? ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஏன்னா நம்ம வெறும் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டோம். புரியுதா? ஸோ இந்த இடத்துல பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டோம். பட் பொசிஷன் அப்சல்யூட் வந்து பேரண்ட்டை வச்சு தான் ரன் ஆகும். ஸோ நம்ம வெறும் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்ததுனால அதோட பேரண்ட் வந்து பாடின்னு எடுத்துக்கிறது. பட்
நம்மளோட இந்த பொசிஷன் அப்சல்யூட் கண்டனுக்கு பேரண்ட் வந்து இந்த கண்டென்ட் இந்த இந்த செக்ஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த செக்ஷனுக்குள்ள இந்த செக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ இந்த செக்ஷன்ஸ்குள்ள இந்த செக்ஷன் இருக்கு. ஓகே, அப்போ இதோட பேரண்ட் டிஃபால்ட் பேரண்ட் இதான். ஓகே, டன். ஸோ அப்போ சரி, ஸோ அப்போ இந்த செக்ஷன் அபோட் செக்ஷனுக்கு நான் எடுத்துக்கிட்டு இந்த அபோட் செக்ஷனுக்கு பொசிஷன் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுங்க. ஸோ ரிலேட்டிவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் டாப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ டாப்பை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அது டிஃபால்ட்டாக கீழே இருக்குமா? இப்போ நான் டாப் எனக்கு வந்து டாப் 0 கொடுத்தா எனக்கு 0லேருந்து வரும். புரியுதா? ஸோ இப்போ பாட்டம் 0 கொடுத்தா எனக்கு பாட்டம் 0ல இப்படி இருக்கும். ஸோ டாப் கொடுத்தா டாப் 0. ஸோ பார்த்தா டாப் 0. புரியுதா உங்களுக்கு? ஸோ டாப்பை கொடுத்து ஏன்னா இது பேரண்ட்டை வச்சு இப்போ ஆக்ட் ஆகும். என்னன்னா இப்போ இதோட பேரண்ட்டுக்கு நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் மினிட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ பொசிஷன் அப்சல்யூட். ஸோ இதோட பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவ் கொடுக்கும்போது இந்த சைல்டு என்ன பண்ணுன்னா ஸோ என்னோட அது ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் இருக்கான்னு பார்ப்போம். ரிலேட்டிவ்னா அதோட பேரண்ட். இப்போ இதோட பேரண்ட் செக்ஷன் இருக்கு. ஸோ இந்த செக்ஷனுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி ரிலேட்டிவ் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது ஆக்ட் ஆகும். அப்படி இல்லை, ரிலேட்டிவ் இல்லைன்னா டைரக்டாக பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதான் பாடி. ஸோ பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா பொசிஷன் ரிலேட்டிவ் பேரண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் இருந்தால் சைல்டுக்கு பொசிஷன் அப்சல்யூட் இருக்கணும். அதுக்காண்டி இல்லாம கூட டெஃபைன் பண்ணலாம். பட் பொசிஷன் அப்சல்யூட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒருத்தருக்கு அதோட பேரண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறது பெஸ்ட். அப்படிதான் கொடுத்தாதான் அதோட அலைன்மெண்ட் கரெக்டா வரும். புரியுதா? ஓகே. ரிலேட்டிவ் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். பட் அது வந்து நம்ம செக்ஷனை பொறுத்து அந்த செக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த செக்ஷன் வந்து பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னா பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ அந்த செக்ஷன் பேரண்ட் செக்ஷனுக்கு வந்து ரிலேட்டிவ் கொடுக்கணும். ரிலேட்டிவ் கொடுத்தீங்கன்னா டாப் 0 கொடுத்தா எனக்கு இங்கே தான் வரும். இங்கே பாருங்க, நான் அந்த இடத்துல அபவுட் 1 இருக்கு, டாப் 69 கொடுத்துருக்கேன். அது என்ன பண்ணிட்டு பொசிஷன் ரிலேட்டிவ் இந்த பேரண்ட்டுக்கு இருக்கான்னு பார்த்துருக்கு, இந்த அபவுட் செக்ஷன் இருக்கான்னு பார்த்துருக்கு. நான் பொசிஷன் ரிலேட்டிவ் ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அப்போ இல்லை, அப்போ பாடியாக எடுத்துருக்கு. அப்போ பாடியிலேருந்து 69 பிக்சல் இறங்கி கீழே வந்து நிற்கி. இப்போ நான் அதை கொடுத்துட்டேன்னா எனக்கு இது பேரண்டா மாறிடுது. அப்போ இங்க இருந்து 69 பிக்சல் கீழே இறங்கி எனக்கு இங்க இதுல வந்து டெஃபைன் ஆயிடுது. புரியுதா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் வந்து காமனா பொசிஷன் ரிலேட்டிவ்க்கும் ரொம்ப காம்பினேஷன்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே ஒன்னா தான் ஆக்ட் ஆகும். ஸோ என்னன்னா இது ரெண்டுமே டெஃபைன் பண்ணி தான் ஆகணும். பேரண்ட் டு சைல்டு, ஸோ சைல்டு டு பேரண்ட், இந்த மாதிரி தான். ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எனி டவுட்? ஆமா. ம். ஆமா. எஸ், கரெக்ட். ஆமா. ம். ஓகே. ஸோ இப்போ எதுவும் டவுட் இல்லை, ஓகே தானே? ஓகே டன். ஸோ அப்போ நாளைக்கு வரும்போது எனக்கு வந்து இந்த செக்ஷனை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ டாப்பில் உள்ள செக்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த பொசிஷன்ஸ் கான்செப்டை வச்சு முடிஞ்சால் இதை நீங்கள் டெஃபைன் பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துடுங்க அந்த சேனலில் போய். புரியுதா? ஓகே. ஸோ ஓகே. ஸோ எதுவும் ஃபுல் பிக்சர் குவாலிட்டி வந்து ஃபுல்லை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நார்மல் 480 360 வச்சிங்கன்னா அந்த கிளியர்னஸ் கிடைக்காது. ஸோ பிக்சர் குவாலிட்டியும் ஹெச்டியில் வச்சுருங்க. ஸோ அதுலேயும் 720 அதில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரி, ஓகே. ஸோ அப்போ நாளைக்கு வரும்போது இந்த ஹெட்டர் செக்ஷனை எனக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ பொசிஷன் ரிலேட்டிவும் அப்சல்யூட்டையும் வச்சு தான் இந்த கான்செப்ட் நாளைக்கு நான் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் அண்ட் அப்சல்யூட் கான்செப்ட் வச்சு தான் இந்த செக்ஷன் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ.